Hi children, welcome to Math Rhythm. In this video, we are going to solve 5th question from exercise 5.4 in squares and square roots. So exercise 5.4 la 5th question enna paakalam. Find the least number which must be added to each of the following numbers so as to get a perfect square. Also find the square root of the perfect square so obtained. இப்போ நமக்கு இங்க சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. They are not perfect square numbers. So இந்த நம்பர்ஸ் perfect square numbers மாத்தணும்னா what is the least number to be added ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Then we have to find out the square root of the perfect square number obtained. ஓகேவா? நம்ம fourth sum என்ன போட்டோம்? What is the least number to be subtracted ன்னு கேட்டிருந்தாங்க. இல்லையா? இதுல வந்து what is the least number to be added ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இத ஒரு ஸ்மாலர் நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸர்சைஸ் சம்க்கு போலாம். ஓகேவா? இப்போ நம்ம 14 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். This is not a perfect square number. So we have to find out the least number to be added to this number, that is 14, to get a perfect square number. ஓகேவா? இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அத பண்ணலாம். இப்போ 14 னா ஃபர்ஸ்ட் நம்ம பார் பிளேஸ் பண்ணனும் இல்லையா? So unit digitல இருந்து ஸ்டார்ட் பண்ணி every 2 digitsக்கு ஒரு பார். இங்க 2 digits தான் இருக்கு. So இந்த ரெண்டு டிஜிட்க்கு சேர்ந்து ஒரு பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே? So 14 க்கு கீழ என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 3 3s are 9 இல்லையா? 4 4s are 16 வந்துரும். That is greater than 14. So we have to take 3 3s are 9. So இங்கேயும் 3 இங்கேயும் 3. So 3 3s are 9 இங்க எழுதிக்கலாம். Now we have to subtract 9 from 14. We will get 5 இல்லையா? 14 ல இருந்து நம்ம 9 மைனஸ் பண்ணா நமக்கு 5 ன்னு ஆன்சர் வரும். So question number 4 ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? What is the least number to be subtracted to get a perfect square number ன்னு கேட்டிருந்தாங்களா? அப்போ 14 நம்ம perfect square நம்பரா மாத்தணும்னா நம்ம 5 சப்ட்ராக்ட் பண்ணனும். நமக்கு என்ன ரிமைண்டர் வந்ததோ அத சப்ட்ராக்ட் பண்ணனும் இல்லையா? அப்ப 14 ல இருந்து நம்ம 5 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 9 ன்னு ஆன்சர் வரும். So 9 is a perfect square number. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is equal to 3. நமக்கு இந்த கோஷன்ட்ல என்ன ஆன்சர் வருதோ that is the square root of the perfect square obtained. ஓகேவா? சரி. இப்போ இந்த क्वेश्चनல क्वेश्चन நம்பர் 5 ல என்ன கேட்டிருக்காங்க? Find the least number which must be added ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ நம்ம இந்த 14 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணோம்னா we will get a perfect square number ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14 விட lesser square number நமக்கு 9 இல்லையா? இங்க கோஷன்ட் வந்து நமக்கு 3 இருக்கு. சோ 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயர்ன்றது 9. ஓகேவா? This is lesser than 14. இப்போ இங்க வந்து நமக்கு 3 ஸ்கொயர்னா 9 இல்லையா? So 9 க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன? 16 இல்லையா? So 14 is greater than 9 and lesser than 4 square, that is 16. நம்ம given number 14 க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு கோஷன்ட்ல 3 வருது இல்லையா? So 3 ஸ்கொயர்ன்றது 9. So 14 is greater than 9. அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் வந்து 16. So 14 is lesser than 16 இல்லையா? So 14 கூட நமக்கு எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 16 ஆன்சரா வரும்? 16 minus 14 is equal to 2. So நம்ம 14 perfect square நம்பரா சேஞ்ச் பண்ணனும்னா we have to add 2 இல்லையா? ஒரு நான் perfect square நம்பரை நம்ம ரெண்டு மெத்தட்ல perfect square நம்பரா சேஞ்ச் பண்ணலாம். ஒன்னு வந்து by subtracting the least number, இன்னொன்னு by adding the least number. By subtracting the least number னா நமக்கு கிடைக்கிற perfect square number is less than the given number. நம்ம least number add பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற perfect square number is greater than the given number. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். 31. So 31 எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். சோ இங்க 31 க்கு மேல நம்ம ஒரு பார் போடணும் இல்லையா? ஏனா யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி every 2 digitsக்கு நம்ம ஒரு பார் பிளேஸ் பண்ணுவோம். இங்க 2 digits மட்டும் இருக்குறதுனால இந்த 2 digitsக்கு ஒரு பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 31 is not a perfect square number. So அதுக்கு கீழ என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கும்? 5 5s are 25 இல்லையா? 6 6 are 36 வந்துரும். So நம்ம அதை எடுத்துக்க முடியாது because it is greater than 31. So நம்ம 5 5s are 25 எடுத்துக்கலாம். So 5 5s are 25. 31 ல இருந்து 25 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6 ஆன்சர் வரும் இல்லையா? ஓகே. 31 is greater than 5 square இல்லையா? 31 is greater than 5 square and it is less than 6 square. கரெக்ட்டா? நமக்கு இங்க என்ன கோஷன்ட் வருதோ அந்த நம்பரோட ஸ்கொயரை விட 31 கிரேட்டரா இருக்கும். ஓகேவா? அப்ப 31 is greater than 5 square. அதுக்கு அடுத்த ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர் இல்லையா? that is 36. இது வந்து 5 ஸ்கொயர்ன்றது 25, 6 ஸ்கொயர்ன்றது 36.
So 31 is lesser than 36. So 31 நம்ம perfect square number மாத்தணும்னா எந்த நம்பரை 31 கூட add பண்ணணும்? 36 minus 31 is equal to 5. So 5 should be added இல்லையா? So நம்ம 31 கூட 5 add பண்ணோம்னா it becomes a perfect square number. 36 கிடைக்கும். Square root of 36 வந்து 6 இல்லையா? Square root of 36 is 6. So நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து what is the least number to be added to get a perfect square number னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப நமக்கு என்ன கோஷன்ட் வருதோ அதோட ஸ்கொயரை விட given நம்பரோட வேல்யூ அதிகமா இருக்கும். ஓகேவா? அந்த கோஷன்ட்க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன வருதோ அதோட ஸ்கொயரை விட given நம்பரோட வேல்யூ லெஸரா இருக்கும். ஓகேவா? சோ அதில இருந்து நம்ம எந்த நம்பரை given நம்பர் கூட ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்ன்றதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் இல்லையா? சோ இப்போ நம்ம எக்ஸர்சைஸ் சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து நமக்கு 525 னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார் பிளேஸ் பண்ணனும் இல்லையா? யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி 2 டிஜிட்ஸ்க்கு ஒரு பார் போடணும். அப்போ இந்த 5 க்கும் 2 க்கும் சேர்ந்து ஒரு பார் பிளேஸ் பண்ணுவோமா? அதுக்கு அப்புறம் இந்த 5 க்கு ஒரு பார். சோ லெஃப்ட் சைடு பார்க்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 5 இருக்கு. 5 is not a perfect square number. So அதுக்கு கீழ என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 2 2s are 4 இல்லையா? 2 2s are 4 மைனஸ் பண்ணிக்கலாம். 5 minus 4 1. நெக்ஸ்ட் பார்க்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழ எடுத்துட்டு வரலாம். 25 இருக்கு. அந்த 25 இங்க கொண்டு வந்தறலாம். So 125. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம? இந்த டிவைசரை டபுள் ஆக்கிக்கணும் இல்லையா? So 2 2s are 4. இந்த 4 பக்கத்துல நம்ம ஒரு நம்பர் போட்டுட்டு அதே நம்பரால மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து either it should be equal to this 125 or it should be less than this 125 இல்லையா? So நம்ம இப்ப வந்து 4 பக்கத்துல 3 போட்டு ட்ரை பண்ணலாம். 43 into 3. So 43 into 3 பண்ணா நமக்கு 129 வருது. 129 is greater than 125. So நம்ம 42 into 2 பண்ணலாம். So 42 into 2 பண்ணா நமக்கு 84 வருது இல்லையா? So 4 பக்கத்துல ஒரு 2, இங்க கோஷன்ட்ல இந்த 2 பக்கத்துல ஒரு 2. ஓகேவா? So 42 into 2 வந்து 84 வரும் இல்லையா? So இங்க 84 எழுதிக்கலாம். மைனஸ் பண்ணனும். 125 ல இருந்து 84 மைனஸ் பண்ணா நமக்கு 41 ஆன்சர் வரும் இல்லையா? இப்போ கோஷன்ட்ல என்ன நம்பர் வந்திருக்கு? 22 வந்திருக்கு இல்லையா? So இப்போ 525 is greater than 22 square, right? 22 க்கு நெக்ஸ்ட் நம்பர் 23 இல்லையா? But 525 is lesser than 23 square. ஓகேவா? நமக்கு இங்க கோஷன்ட்ல என்ன நம்பர் வந்திருக்கோ அதோட ஸ்கொயரை விட given நம்பர் அதிகமா இருக்கும். ஆனா அந்த கோஷன்ட்க்கு நெக்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயரை விட given நம்பர் லெஸர் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 23 ஸ்கொயர்னா 23 into 23 என்ன வேல்யூ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 23 ஸ்கொயர் is equal to 529. 23 into 23 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா you will get 529. ஓகே? இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? What is the least number to be added to the given number to get a perfect square number னு கேட்டிருக்காங்களா? So நமக்கு 525 விட கிரேட்டரா உள்ள ஸ்கொயர் நம்பர் வந்து 529. So what is the least number that must be added to 525? So 525 க்கு க்ளோசரா ஆனா அதை விட கிரேட்டரா உள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 529 இல்லையா? So 529 minus 525 பண்ணனும். This is equal to 4. ஓகேவா? So the least number that must be added to 525 is 4. ஓகேவா? The perfect square number obtained is equal to 525 கூட நம்ம 4 ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். That is equal to 529. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? What is the square root of the perfect square number obtained னு கேட்டிருக்காங்களா? அப்போ square root of 529 is equal to 23 இல்லையா? ஏன்னா 23 ஸ்கொயர் தான் 529. So square root of 529 is equal to 23. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் 1750 கொடுத்திருக்காங்களா? நம்ம யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி 2 டிஜிட்ஸ்க்கு பார் பிளேஸ் பண்ணனும். So 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 0 க்கும் 5 க்கும் சேர்ந்து ஒரு பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 7 க்கும் 1 க்கும் ஒரு பார். ஓகேவா? So லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் பார் கீழ என்ன நம்பர் இருக்கு? 17 இருக்கா? 17 is not a perfect square number. So அதுக்கு கீழ என்ன perfect square number அதை எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ 4 4s are 16. கரெக்ட்டா? So 4 4s are 16 னா அப்போ 17 ல இருந்து நம்ம 16 மைனஸ் பண்ணா we will get 1. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? நெக்ஸ்ட் பார்க்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழ எழுதணும். So 50 அப்படியே கீழ எழுதிக்கலாம். இப்போ இந்த டிவைசரை டபுள் பண்ணி எழுதணும். So 4 2s are 8.
இப்போ 8க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டுட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து எய்தர் இட் ஷுட் பி ஈக்குவல் டு 150 ஆர் இட் ஷுட் பி லெஸ் தென் 150. ஓகேவா? 82 into 2 பண்ணாலே நமக்கு என்ன ஆன்சர் வருது? 164 வருது இல்லையா? திஸ் இஸ் கிரேட்டர் தென் 150. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 81 into 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? 81 into 1 பண்ணோன்னா 81. 150லேருந்து 81 மைனஸ் பண்ணால் நமக்கு 69 ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ நமக்கு given நம்பர் வந்து 1750. திஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 41 ஸ்கொயர் இல்லையா? ஏன்னா கோஷன்ட் நமக்கு 41 வந்திருக்கு. ஸோ 1750 is greater than 41 square and it is less than 42 square இல்லையா? ஓகே, நமக்கு கோஷன்ட்ல 41 வந்திருக்கு. ஸோ 41 ஸ்கொயரை விட 1750 கிரேட்டராக இருக்கும். 41க்கு நெக்ஸ்ட் நம்பர் 42. 42 ஸ்கொயரை விட 1750 லெஸ்ஸராக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 42 ஸ்கொயர் என்ன வேல்யூ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1764 வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1750 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றணும்னா நம்ம 1764லேருந்து 1750 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை ஆட் பண்ணணும் இல்லையா? ஓகே, the least number that must be added to 1750 is equal to 1764 minus 1750. This is equal to 14. ஓகேவா? So 14 should be added to 1750 to make it a perfect square number. ஓகேவா? அப்போ what is the perfect square number obtained? 1750 plus 14. This is equal to 1764. ஓகேவா? Now we have to find out the square root of 1764. Square root of 1764 is equal to 42 இல்லையா? ஏன்னா 42 into 42 பண்ணாதான் நமக்கு 1764 வரும். So square root of 1764 is equal to 42. ஓகேவா? ஈஸியாக இருக்கு இல்லையா? அதாவது நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ப்ரொசீஜரில் நமக்கு ரிமைண்டர் வரும். ஓகேவா? நமக்கு கோஷன்ட்டில் என்ன நம்பர் கிடைச்சிருக்கோ அதோட ஸ்கொயர் விட கிவன் நம்பர் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். அந்த கோஷன்ட்ல என்ன நம்பர் வந்திருக்கோ அதுக்கு அடுத்த நம்பரோட ஸ்கொயரை விட கிவன் நம்பர் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு கோஷன்ட்ல என்ன நம்பர் கிடைச்சிருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து கிவன் நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த நம்பர் தான் the least number to be added to the given number. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். 252 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி 2 டிஜிட்ஸ்க்கு ஒரு பார். அப்போ 2க்கும் 5க்கும் சேர்ந்து ஒரு பார், இந்த 2க்கு ஒரு பார் இல்லையா? 2 is not a perfect square number. ஸோ அதுக்கு கீழே என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 1 1s are 1. ஓகேவா? ஸோ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம். we will get 1. நெக்ஸ்ட் பாருக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம். 52. ஸோ இந்த 1 டபுள் பண்ணி எழுதிக்கலாம். 2 பக்கத்தில் நம்ம ஒரு நம்பர் போட்டுட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 152க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா அதை விட லெஸர் வேல்யூவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 23 into 3 பண்ணி பார்க்கலாம். 3 3s are 9, 2 3s are 6, 69 வருது. 25 into 5 பண்ணி பார்க்கலாம். 125 வருது. 26 into 6 பண்ணி பார்க்கலாம். 156 வருது. திஸ் இஸ் கிரேட்டர் than 152 இல்லையா? அப்போ நம்ம 25 into 5 தான் எடுத்துக்கணும். ஸோ 2 பக்கத்தில் ஒரு 5, இந்த கோஷன்ட் 1 பக்கத்தில் ஒரு 5. 25 into 5 பண்ணோன்னா we will get 125. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் 27 வரும் இல்லையா? ஓகே, அப்போ நமக்கு given நம்பர் 252 is greater than 15 ஸ்கொயர் இல்லையா? நமக்கு கோஷன்ட்டில் 15 வந்திருக்கு. ஸோ 252 is greater than 15 ஸ்கொயர். 15க்கு அடுத்த நம்பர் என்ன? 16 இல்லையா? ஸோ 252 is less than 16 ஸ்கொயர். ஓகே, இப்போ 16 into 16 என்ன வேல்யூ வரும்? 256 இல்லையா? 16 ஸ்கொயர் is equal to 256. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 256லேருந்து 252 மைனஸ் பண்ணி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் அந்த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட் இல்லையா? ஓகே, the least number that must be added to 252 is equal to 256 minus 252. 256 minus 252. This is equal to 4 இல்லையா? The least number that must be added is 4. ஓகேவா? 252 கூட 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்? 256 இல்லையா? ஸோ 252 கூட நம்ம 4 ஆட் பண்ணோன்னா we will get 256. ஓகேவா?
Now we have to find out the square root of 256. So square root of 256 is equal to 16 இல்லையா? ஏன்னா 16 ஸ்கொயர் தான் 256. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 is equal to 16. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ ஃபோர்த் சம் ட்ரை பண்ணலாம். 1825. ஃபர்ஸ்ட் பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். சோ இந்த 5க்கும் 2க்கும் சேர்ந்து ஒரு பார், அப்புறம் 8க்கும் 1க்கும் சேர்ந்து ஒரு பார். 18 is not a perfect square number. சோ அதுக்கு லெஸ்ஸரா என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 16 இருக்கு இல்லையா? 4 4s are 16. இப்போ 18ல இருந்து 16 மைனஸ் பண்ணிக்கலாம். 2 வரும் இல்லையா? இப்போ என்ன பண்ணனும்? நெக்ஸ்ட் பார் கீழ என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே கீழ கொண்டு வரணும். 25 இருக்கு. சோ நம்ம 25 கீழ கொண்டு வந்துக்கலாம். இந்த டிவைசரை டபுள் பண்ணி எழுதிக்கணும். 8 பக்கத்துல ஒரு நம்பர் போட்டுட்டு அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 225க்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லனா அதை விட லெஸர் வேல்யூவா இருக்கணும். சோ 82 into 2 பண்ணி பார்க்கலாம். 164 வருது. நெக்ஸ்ட் 83 into 3 பண்ணி பார்க்கலாம். 249 வருது. This is greater than 225 இல்லையா? அப்போ நம்ம 82 into 2 தான் எடுத்துக்கணும். சோ 82 into 2 பண்ணோம்னா நமக்கு 164 வருமா? ஓகே. சோ 225ல இருந்து நம்ம 164 மைனஸ் பண்ணோம்னா 61 வரும் இல்லையா? ஓகே. அப்போ நமக்கு given number 1825 is greater than 42 square இல்லையா? So 1825 is greater than 42 square. 42 க்கு next number என்ன? 43. So 1825 is lesser than 43 square. நம்ம 43 square என்னன்னு find out பண்ணலாம். 43 into 43 1849. ஓகேவா? So நம்ம 1849ல இருந்து 1825 மைனஸ் பண்ணா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் that must be added to 1825 to get a perfect square number. ஓகேவா? So the least number that must be added to 1825 is equal to 1849 minus 1825. So இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 24. ஓகேவா? This is the least number to be added to 1825. ஓகேவா? So அதை ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 1825 plus 24 is equal to 1849. ஓகேவா? So what is the square root of 1849? Square root of 1849 is equal to 43. இல்லையா? ஏன்னா 43 into 43 தான் நமக்கு 1849. So square root of 1849 is equal to 43. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? 6412 கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். சோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2க்கும் 1க்கும் ஒரு பார். சோ இங்க வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4க்கும் 6க்கும் ஒரு பார். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பார்க்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 64. 64 is a perfect square number. 8 8s are 64. ஓகே? சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு 0 வரும். நெக்ஸ்ட் இந்த 8 டிவைசரை டபுள் பண்ணி எழுதிக்கலாம். 16. நெக்ஸ்ட் பார்க்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ அதை கீழ கொண்டு வந்துறலாம். 12. சோ இந்த நம்ம 16க்கு பக்கத்துல ஒரு நம்பர் போட்டுட்டு அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து இந்த 12 விட லெஸரா இருக்கணும். ஆனா நம்ம 16 பக்கத்துல 1 போட்டாலே நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 161 into 1 வந்து நமக்கு 161 வரும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 16 பக்கத்துல 0, இங்க 8 பக்கத்துல ஒரு 0. அப்போ 160 into 0 வந்து நமக்கு 0 ஆன்சரா வரும் இல்லையா? சோ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 12 ரிமைண்டர் வரும். சோ 6412 is greater than 80 square. ரைட்டா? 80க்கு next number என்ன? 81. So 6412 is less than 81 square. Okay? இப்போ நம்ம 81 square என்னன்னு find out பண்ணனும். 6561 வருது இல்லையா? 81 square is equal to 6561. So what is the least number to be added na? நம்ம 6561 ல இருந்து 6412 மைனஸ் பண்ணா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் the least number that must be added to 6412. ஓகேவா? The least number that must be added to 6412 is equal to 6561 minus 6412. So இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 149 வருமா? Okay. So the least number that must be added to 6412 is 149. Okay va? So what is a new perfect square number obtained? நமக்கு கொடுத்திருக்க நம்பர் கூட
6412 கூட 149 ஆட் பண்ணணும் இல்லையா? ஆட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் வந்து 6561. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561? 81 இல்லையா? ஏன்னா 81 ஸ்கொயர் தான் நமக்கு 6561 வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561 இஸ் ஈக்குவல் டு 81. ஓகேவா? புரியுதா? ஸோ நீங்கள் வந்து வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் டு பி சப்ட்ராக்டட்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்கா இந்த சம்ஸ் எல்லாம்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.